now we are going to see about the directing. So directing refers to the process of இப்போ டைரக்டிங்கிறது வந்து ஒரு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் இருக்கு, ஆர்கனைசிங் இருக்கு அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கு. ஸோ இதுல டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட வாட் இஸ் மீன் பை டைரக்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்டிங் ரெஃபர்ஸ் டு தி process of leading, guiding, and motivating employees or teams to achieve organizational goals and objectives. So, இப்போ ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ரோலா இருக்கும். ஏன்னா ஒரு கோல் இருந்தாதான் நம்மளோட ஆர்கனைசேஷனே ரன் பண்ண முடியும். ஸோ அதுல டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டிங்கிறது லைக் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் இப்போ நிறைய கீழே நம்ம ஒரு சுப்பீரியர் பொசிஷன்னா இப்போ எம்ப்ளாயிஸுங்க வந்து கீழே சப்பார்டினேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சப்பார்டினேட்ஸை நம்ம எந்த அளவுக்கு வந்து கைட் பண்ணி நம்மளோட ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அட்டைன் பண்றோமோ அதை தான் வந்து நம்ம டைரக்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட் வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அட்டைன் பண்ணா கண்டிப்பா we will increase our profit maximization and நமக்கு என்னென்ன கோல்ஸ்ல லிஸ்டடா இருக்கோ கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயிஸை வந்து எப்படி நம்ம கைட் பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மெயின் திங் இன் திஸ் கான்செப்ட். ஸோ இதுல ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, which of the following is a process of incitement or inducing subordinates to act in a desired manner to achieve organizational goals? So இந்த directing conceptsல ஒரு ப்ராசஸ், அதாவது அந்த ப்ராசஸ் என்ன சொல்றதுன்னா இன்சைட்மெண்ட் ஆர் இன்டியூசிங் சப்பார்டினேட்ஸ். நான் சொன்னேன்ல இப்போ ஒரு சுப்பீரியர் இருப்பாங்க, சுப்பீரியர் கீழே சப்பார்டினேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சப்பார்டினேட்ஸை என்ன ப்ராசஸ் வந்து இன்டியூஸ் பண்ணா அவங்களோட ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வந்து அட்டைன் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. இப்போ லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே வந்து இப்போ லைஃப்ல வந்து ஒரு ஆம்பிஷன் அது மாதிரி இருக்கும். அந்த ஆம்பிஷன் அப்படிங்கிற அச்சீவ் பண்றதை தாண்டி நமக்கு கூட சப்போர்ட்டிவா எந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து மோட்டிவேட் பண்றாங்களோ தட் வில் இன்டியூஸ் அவர் செல்ஃப், அதெல்லாம் வந்து ஊக்குவித்தல் நம்ம சொல்லுவோம். அதான் கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது பணியாளர்களை நிறுவன இலக்குகளை அடைய தேவையான முறையில் செயல்பட தூண்டும் அல்லது ஊக்குவித்தல் கொடுக்கும் ஒரு செயல்முறை. ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. எது வந்து இன்டியூஸ் பண்ணும், ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வி வில் அச்சீவ் தி ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலா ஆன்சர், மோட்டிவேஷன். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன், செகண்ட் ஒன் சூப்பர்விஷன், தேர்ட் ஒன் லீடர்ஷிப் and the fourth one is communication. So answer is option A. Motivation is the process that stimulate employees to take desired action and work towards achieving organizational goals. So motivation is an important concept in directing which induce the subordinates to act in a desired manner to achieve organizational goals. Then second question, find the correct sequence of needs as given by Maslow in his need hierarchy theory. So Maslow அப்படிங்கறத வந்து need hierarchy theoryங்கறத வந்து propose பண்றாரு. So Maslow's need hierarchy theory is a psychological framework proposed by Abraham Maslow in 1943. இந்த need theory வந்து கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1943ல கொண்டு வராங்க. So 5 levels of human needs இருக்கு. First thing வந்து psychological needs, and the third thing is safety and security needs, fourth one belonging and love needs, third one belonging and love needs, fourth one esteem needs, and fifth one is self actualization needs. So Maslow theory எத்தனை levels of human needs இருக்குன்னா 5 level of human needs இருக்கு. ஒரு ஹியூமனுக்கு ஒரு அடிப்படை தேவையில இருந்து எந்த தேவை வரைக்கும் அடிப்படை தேவைன்னா இட்ஸ் தி பாட்டம் லெவல் அண்ட் தி டாப் நீட். ஸோ அந்த 5 லெவல்ஸை வந்து யாரு எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா Maslow வந்து அவங்களோட நீட் ஹைரார்கி தியரியில சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தி கீழே பாருங்க ஒரு ஆன்சர் வந்து BADC. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், செகண்ட் ஒன் பிலாங்கிங் நீட்ஸ், அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ங்கிறது ஆன்சர். ஸோ ஐ வில் கிவ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் part and we see here correct sequence is psychological. They mentioned psychological one minute. So which means psychological needs அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட், வாட்டர், ஷெல்டர், ஸ்லீப் அண்ட் கிளாத்திங் அண்ட் ஏர். இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் வில் பி தி பாட்டம் லெவல் விச் இஸ் தி
ஃபர்ஸ்ட் நீட் ஆஃப் தி ஹியூமன் அப்படிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் சேஃப்டி. சேஃப்டி மீன்ஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ்ன்னு சொல்றோம். இதுல சேஃப்டில பாத்தீங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் செக்யூரிட்டி. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நம்ம நம்மளோட நீட்ஸை வந்து ப்ரொடெக்ஷனா வச்சிருக்கோம், லைக் பர்சனல் செக்யூரிட்டி மூலயமா நிறைய ஜாப் ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ், ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம செக்யூரா வச்சிருக்கோம் அப்படிங்கறதா வந்து செகண்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், ஒரு பேசிக் நீட்ஸ், அதாவது ஒரு வாட்டர் ஃபுட் அப்படிங்கிறது வந்து பேசிக் நீட்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஒரு இண்டிவிஜுவல் எந்த அளவுக்கு நம்ம செக்யூரா பாத்துக்கிறோம் அப்படிங்கறதா வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் பாத்தீங்கன்னா இங்க சோஷியல் நீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் நீட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி பிலாங்கிங் நீட்ஸ். கீழே பாத்தீங்கன்னா இருக்கும் பிலாங்கிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ பிலாங்கிங் ஆல்சோ நோன் அஸ் சோஷியல் நீட்ஸ். ஸோ பிலாங்கிங் நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒரு சோஷியல்ல வந்து ரிலேஷன்ஷிப், சொசைட்டில எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம், அதை எந்த அளவுக்கு நம்ம பில்ட் பண்றோம், அதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றோம். சோ நம்ம இருக்கனால மத்தவங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம லவ் பண்றாங்க, லவ் பை அதர்ஸ், அதுதான் வந்து சோஷியல் நீட்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி பாண்ட்ஸ், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு அ குரூப். லைக் இப்போ ஒரு கிளப்ஸ் வைக்கிறாங்க, சோஷியல் நெட்ஒர்க்ஸ் வைக்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சொசைட்டியோட கனெக்ட் ஆகி இருக்கோம் அப்படிங்கறத வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றதா வந்து பிலாங்கிங் அண்ட் லவ் நீட்ஸ். அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் எஸ்டீம் நீட்ஸ். ஸோ எஸ்டீம் நீட்ஸ் இஸ் நத்திங் பட் ஒன் சோஷியல் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைவ் ஃபார் எஸ்ட்ரீம். ஸோ வந்து சொசைட்டில நம்ம எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சதை தாண்டி அஸ் ஒரு இண்டிவிஜுவலா நம்ம எந்த அளவுக்கு வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அண்ட் பிரஸ்டீஜ். ஸோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூலியமா நம்மளோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது அண்ட் தி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். இப்போ நம்ம சொசைட்டில வந்து வி ஹாவ் டு, நம்ம இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கோமோ பீப்புள்ஸ்லாம் வந்து நம்மள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூலியமா நம்ம எந்த அளவுக்கு நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கறத வந்து எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க, சைக்கலாஜிக்கல், சேஃப்டி, சோஷியல் அண்ட் எஸ்டீம். ஸோ திஸ் எஸ்டீம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் மத்தவங்க எப்படி நம்மளை ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து இந்த எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். அதாவது ஃபிஃப்த் நீட்ஸ்ங்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். திஸ் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் இன் மாஸ்லோஸ் ஹைரார்கி. ஸோ பாட்டம் லெவல் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனோட அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறது வந்து பாட்டம் லெவல்ல இருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ லோவர் டு ஹையர், ஒரு மனிதன் பாட்டம்ல இருந்து டாப் நீட்ஸ் வந்து அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறத வந்து மாஸ்லோ தியரியில சொல்றாங்க. சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரெகக்னேஷன் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லலாம், நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லலாம். லைக் பர்சனல் growth அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம பர்சனலா எந்த அளவுக்கு க்ரோ ஆகுறோம், ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறது, ஒரு இண்டிவிஜுவலா நம்ம எந்த அளவுக்கு வெல் டெவலப்டா, எந்த அளவுக்கு விஸ்டமா இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம மீனிங்ஃபுல்லா அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றோம் அப்படிங்கறதா வந்து ஃபிஃப்த் லெவல்னு சொல்றோம். அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் லெவல். ஸோ தி ஆப்ஷன் இஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் வந்து கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ வி டைரக்ட்லி மூவ் டு தி சேஃப்டி. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் பிலாங்கிங் நீட்ஸ். தேர்ட் ஒன் இஸ் esteem needs. And the fourth one is self-actualization needs. This is the important question. எல்லா previous year question paperலும் இந்த Maslow theory it plays a vital role. So எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. Next we will move to third question. Question is, dash is the process of influencing the behavior of people by making them strive voluntarily towards achievement of organization goals. இது தமிழ்ல பாருங்க. நிறுவன இலக்குகளை அடைய மக்கள் தன்னிச்சையாக முயற்சிக்க ஒரு வழிகாட்டும் செயல்முறை. யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிப்போம், அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ்ல இருக்கு யாருக்கு கீழே பண்ணா நம்ம அந்த வேலையை முடிப்போம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி, லீடர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மோட்டிவேஷன், செகண்ட் ஒன் லீடர்ஷிப், தேர்ட் ஒன் சூப்பர்விஷன் அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க.
Leadership involves influencing others to voluntarily work towards organizational objectives through guidance and inspiration. This is the important thing. So ஒரு லீடர், இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து இப்போ ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம செஞ்சாகணும். அண்ட் வி வாலண்டியர்லி ஒர்க் டுவர்ட்ஸ் தி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு கைட் பண்ணி அவங்க எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் தி பிஹேவியர் ஆஃப் பீப்புள். ஒரு பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யார் பண்ணுவாங்க, எதுக்கு கீழே பண்ணுவாங்கன்னா லீடர்ஷிப், தட் இஸ் தலைமைத்துவம். அதுதான் வந்து தலைமைத்துவம்னு தமிழ்ல சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். So in fourth question, it is the process of converting message into communication symbols such as words, pictures, gestures, etc. by the sender. Identify the process. இப்போ ஒரு மெசேஜை வந்து ஒரு கம்யூனிகேஷன் சிம்பிள்ஸ், அதாவது ஒரு வேர்ட்ஸ் மூலியமாவோ ஒரு பிக்சர்ஸ் மூலியமாவோ ஒரு கெஸ்டர்ஸ் மூலியமாவோ வந்து சென்ட் பண்றதுக்கு பேரு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து சென்டர், நீங்க ரிசீவர் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு மெசேஜ் பண்றேன். அந்த மெசேஜ் பண்ணும்போது இன்டர்மீடியட் இருப்பாங்கல்ல. ஸோ நிறைய அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால நிறைய இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் வந்து வியூ பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது இப்போ நான் ஒரு ஹை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பண்றேன்னா அது ரிசீவருக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வந்து எதுவுமே தெரியாது. லைக் வேற மாதிரி கோடிங் மாதிரி காமிக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா என்கோடிங் அப்படின்னு சொல்றோம். சோ அது அவங்களுக்கு வந்து தெரியாம அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகுது, லைக் வேர்ட்ஸா ஒரு பிக்சர்ஸா ஒரு கெஸ்டர்ஸா வரதா வந்து என்கோடிங் சொல்றாங்க. என்கோடிங் இஸ் தி ப்ராசஸ் பை விச் தி சென்டர் கன்வர்ட்ஸ் a message into communication symbols such as words, pictures or gestures before transmitting into the ரிசீவருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அந்த கம்யூனிகேஷன் மெசேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதா வந்து என்கோடிங் சொல்றோம். ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன்ல டீகோடிங் இருக்கு, ஆப்ஷன் சி ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஆப்ஷன் டி ல டி டேப். இது வந்து ஆக்சுவலா வந்து சம்பந்தமே இல்லாம கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த 3 ஆப்ஷன்ல தான் இருக்கும். சோ என்கோடிங்கிறது கன்வெர்ட்டிங் தி மெசேஜ் இன்டு கம்யூனிகேஷன் சிம்பிளா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதா வந்து என்ன சொல்றாங்கன்னா என்கோடிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டீகோடிங் அப்படிங்கிறது இப்ப நான் சென்ட் பண்ணும்போது யாருக்கும் தெரியாது. சோ நான் என்கோட் பண்ணி அனுப்புறேன். இப்போ ஒன்ஸ் நான் மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டேன்னா அது டீகோட் ஆகி வந்துடும். நான் ஹாய் அப்படிங்கிற மெசேஜ்ல வந்து நான் சென்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீகோட் ஆகும். சோ நான் வந்து என்ன சொல்ல வரேன், என்ன கம்யூனிகேட் பண்ண வரேன் அப்படிங்கிறது ரிசீவருக்கு கிடைச்சிடும். சோ அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ டீகோடிங். அது வந்து குறி விளக்கம் இங்கே கொடுத்தாங்க பாருங்க. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் என்ன இது பண்றோம்ட்டு. இப்போ குறியாக்கம்னா நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோம்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ டிரான்ஸ்லேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம வேற லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றது. டிட்டர்மிங் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க, என்கோடிங் இஸ் when the sender converts their message into understandable symbols like words or gestures before transmitting it. டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்கோடிங். டிகோடிங்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி குறி விளக்கம் அப்படின்னு சொல்றதா வந்து டிகோடிங். Next we'll move to fifth question. Motivation is process based on human needs which begins an unsatisfied need followed by. So motivation processங்கிறது வந்து human needs பொறுத்து தான் வந்து ஒரு motivation அப்படிங்கிறது இருக்கு. So அதுல first need என்னன்னு சொல்றாங்கன்னா unsatisfied need அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க ஆப்ஷன்ஸ்ல drives, search behavior, satisfied need and tension and the E is reduction of tension அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு இப்போ ஹியூமன் நீட்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கும்போது அந்த தேவையை நான் வந்து பூர்த்தி பண்றதுக்காக எந்தெந்த லெவல் ஆஃப் மோட்டிவேஷன் எனக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க. டி, ஏ, பி, சி, இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து டென்ஷன், ஏ டிரைவ்ஸ், பி வந்து சர்ச் பிஹேவியர் அண்ட் சி வந்து சாட்டிஸ்ஃபை நீட், இ வந்து ரெடக்ஷன் ஆஃப் டென்ஷன். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த லெவல்ல வருது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஹியூமனுக்குங்கும் போது ஒரு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். அந்த தேவை ஃபர்ஸ்ட் அவனுக்கு எப்படி வந்து மோட்டிவேட் ஆகி அட்டைன் பண்ணணும்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், டென்ஷன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் பிகின்ஸ் வித் அன் அன்சாட்டிஸ்ஃபைட் நீட். எனக்கு வந்து அது தேவை, எனக்கு வந்து அது இல்லாதனால என்னால சாட்டிஸ்ஃபையா இருக்க முடியல அப்படிங்கிற வந்து ஒரு டென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிரைவ்ஸ். இது வந்து செகண்ட் திங். டிரைவ்ஸ்ங்கிறது செகண்ட் திங். எப்படின்னா திஸ் டென்ஷன் கிரியேட்ஸ் அ டிரைவ் அ டிசைர்ட் ஆர் urge டு ஃபுல்ஃபில் தி அன்மெட் நீட். ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷன் ஆகுது, செகண்ட் வந்து நான் அதை எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற வந்து அடைஞ்சே ஆகணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் செகண்ட் ஒன் வரும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சர்ச் பிஹேவியர். தேர்ட் ஒன் சர்ச் பிஹேவியர் அப்படிங்கிறது
அந்த அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ண ஆரம்பிப்போம் நம்ம? எனக்கு இது வேணும். நான் அத அடைஞ்சே தீரணும் அப்படிங்கும்போது நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். அந்த நம்மளோட நீட வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சர்ச் பண்ணுவோம். அதுதான் வந்து சர்ச் பிஹேவியர் அதாவது தேடல் நடத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 4த் ஒன் வந்து சாட்டிஸ்ஃபை. நான் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை நீட். ஒன்ஸ் த நீட் இஸ் சாட்டிஸ்ஃபை 10 வந்து நான் தேடி முடிச்சுட்டேன். எனக்கு அது கிடைச்சிருச்சு. அந்த நீடும் கிடைச்சிருச்சு. ஸோ நான் சாட்டிஸ்ஃபையும் ஆயிட்டேன். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டென்ஷன் வந்து நமக்கு ரெட்யூஸ் ஆயிரும். அதுதான் என்ன ஸ்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, 5த் ஸ்டேஜ் ரிடக்ஷன் ஆஃப் டென்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லா செக் கொஸ்டின் பேப்பர்லயும் இது கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாத்துக்கோங்க. சோ மோட்டிவேஷன் ப்ராசஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் நீட்ஸ் விச் பிகின்ஸ் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபை நீடுங்கிறத ஃபர்ஸ்ட். இந்த கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க. அன்சாட்டிஸ்ஃபை நீடுங்கிறத ஃபர்ஸ்ட். சோ எனக்கு வந்து ஒரு நீட் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கு. எனக்கு அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற டென்ஷனுங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நான் வந்து எப்படி அடையணும் அப்படிங்கிற வந்து ஒரு அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துவிக்கும் சக்திகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அர்ஜ் வருது. அண்ட் தி தேர்ட் திங் இஸ் சர்ச் பிஹேவியர் விச் இஸ் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் இட். தேடிட்டே இருக்கும். அந்த நீட் அடையிற வரைக்கும் நம்ம அட்டைன் பண்ற வரைக்கும் வி வில் சர்ச் ஃபார் இட். அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபை நீட்ஸ். ஃபைனலி வி ஆர் சாட்டிஸ்ஃபை அண்ட் தி ஆட்டோமேட்டிக்கலி reduction of tension occurs in the fifth process. So these are the motivation process which is based on the human needs. Next we'll move on sixth question. ஸோ இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. The cycle begins with an unsatisfied need தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. Creating tension which drives search behavior leading to need satisfaction and tension reduction. Now the sixth question. Kapil got promoted from position of assistant manager to senior manager. He got new cabin, reserved parking for his car, and a personal assistant according to his new designation. These perks will satisfy his which needs. இப்போ நம்ம மேஷ்லோ தியரியில 5 levels of theory படிச்சோம்ல தெரியும்ல. என்னென்ன நீட் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைக்காலஜிக்கல் நீடு, செகண்ட் ஒன் வந்து சேஃப்டி நீடு, தேர்ட் ஒன் வந்து பிலாங்கிங்ஸ், ஃபோர்த் ஒன் எஸ்டீம்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். 5 levels ஆஃப் மேஷ்லோல பார்த்தோம். அந்த நீட்ல இது எந்த நீட குடிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கபில்ங்கிறது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து சீனியர் மேனேஜருக்கு போஸ்ட் ஆயிட்டாரு. போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூ கேபின் கொடுக்குறாங்க, ரிசர்வ்டு பார்க்கிங் ஃபார் திஸ், அங்க காருக்கு பார்க் பண்றதுக்கு தனி இடம் கொடுக்குறாங்க, அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ஸ் பிஏவும் தனியா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட டெசிக்னேஷன் ஏன்னா சீனியர் மேனேஜர் ஹை லெவல் போஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து நிறைய தராங்க. சோ தரும்போது இந்த பெர்க்ஸ்லாம் வந்து இந்த பெர்க்ஸ் வந்து எந்த நீட்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது? அதாவது அந்த 5 லெவல்ஸ் ஆஃப் மேஷ்லோ நீட்ஸ்ல எத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி எஸ்டீம் நீட்ஸ். சோ எஸ்டீம் நீட்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு இண்டிவிஜுவலா நமக்கு எந்த அளவுக்கு ரெகக்னிஷன் குடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கோம், அதுக்கு தகுந்த மாரி நம்மள எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது மெயின் திங். சோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? அவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து சீனியர் மேனேஜர் போனதுக்கு அப்புறம் தே ஆர் கிவிங் மோர் ரெஸ்பெக்ட் டு யாருக்கு குடுக்குறாங்கன்னா, கபிலுக்கு குடுக்குறாங்க. அவங்க நிறைய ரெஸ்பெக்ட் குடுக்கறனால இவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ரெகக்னிஷன் அட்டைன் பண்ணனால வி வில் மூவ் டு எஸ்டீம் நீட்ஸ். ஏன்னு நான் முன்னாடி இந்த 5 லெவல்ஸ் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல ஒண்ணுதான் எஸ்டீம் நீட்ஸ். அதாவது மதிப்பீடு தேவைகள். எந்த அளவுக்கு அவரை வந்து நம்ம மதிக்கிறோம். சோ இப்ப நார்மலாவே நிறைய கொஸ்டின்ஸ்லுமே பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லயே ஆன்சர் இருக்கும். சோ நம்ம அதை எந்த அளவுக்கு ரீட் பண்றோம் அப்படிங்கறத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல ப்ரொமோஷன் வித் ஒர்க்ஸ் லைக் பெட்டர் ஆஃபீசர்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை எஸ்டீம் நீட்ஸ் பை ப்ரொவைடிங் ரெகக்னிஷன் அண்ட் ஸ்டேட்டஸ். சோ எஸ்டீம் நீட்ஸ்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெகக்னிஷன் அண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் மத்தவங்க நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து எஸ்டீம் நீட்ஸ். சோ நார்மலா நம்ம இப்ப இதெல்லாம் கேபின் கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஏன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு சீனியர் மேனேஜர் ஒரு சீனியர் போஸ்டிங்க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ்டீம் நீட்ஸ். நவ வி மூவ் ஆன் வித் செவன்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. சோ மேட்ச்ல வந்து நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்க்கு கீழ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனல் கிளைமேட், ஸ்டேட்டஸ், எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் அண்ட் ஜாப் என்ரிச்மெண்ட். சோ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு மானிட்டரி டேர்ம்ஸ் மூலியமா ஒரு ஹியூமனை நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட நீட சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கிறது வந்து மானிட்டரி நீட்ஸ் அதாவது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்னு சொல்லலாம். இப்போ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்னா மணி இல்லாம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஹியூமன் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் கிளைமேட். இதோட ஆன்சர்ஸ் பார்த்தலாம் ஒரு நிமிஷம். சோ ஆர்கனைசேஷனல் கிளைமேட்ல ஆப்ஷன் ஏக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
அதாவது இண்டிவிஜுவல் அட்டானமி, ரிவார்ட், ஓரியன்டேஷன் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். தனிநபர் சுயாட்சி, வெகுமதி நோக்கம் ஆகியவை ஒரு நிறுவனத்தின் பண்புகள். ஆர்கனைசேஷன் கிளைமேட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டர்பிரைஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனோட நேச்சர், அதோட ஷேர் வேல்யூ, அதோட பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதோட எம்ப்ளாயீஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனை சொல்றதுதான் வந்து ஆர்கனைசேஷனல் கிளைமேட். கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் கிளைமேட்னா நமக்கே தெரியும். இட்ஸ் இண்டிவிஜுவல் அட்டானமி, ரிவார்ட், ஓரியன்டேஷன் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அண்ட் தி செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னா என்ன வரும்? ஆப்ஷன் நம்பர் பிக்கு வந்து 1 சொல்லியிருக்காங்க. ரேங்கிங் ஆஃப் பொசிஷன் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த ஸ்டேட்டஸ், ஐ மீன் இப்போ மேனேஜர் டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் அவங்களோட சப்பார்டினேட்ஸ், அந்த லெவல் ஆஃப் ரேங்கிங் தி பொசிஷன் இன் தி ஆர்கனைசேஷன் தான் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாங்க. அதான் வந்து பதவி நிலை. ஸோ பதவி நிலை வேணா ரேங்கிங் ஆஃப் பொசிஷன் இன் தி ஆர்கனைசேஷன், அப்படி நிறுவனத்தில் பதவிகளின் தரவரிசை. லிட்ரலி ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸா தான் இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஆன்சர் ரிலேட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். சி வந்து ஆப்ஷன் நம்பர் 3 கிவிங் மோர் பவர் அண்ட் அட்டானமி. இப்போ எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்ல ஒரு ஒர்க்ல இருந்து இன்னும் நமக்கு வந்து அவருக்கு நிறைய ஒரு பவர் கொடுத்து லைக் சப்பார்டினேட்டை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு பவர் கொடுக்கறதா வந்து எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் சொல்றாங்க. அதாவது கீழமை பணியாளர்களுக்கு அதிக அதிகாரமும் சுயாட்சியும் வழங்குதல். அதான் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் கிவிங் மோர் பவர் அண்ட் அட்டானமி டு தி சப்பார்டினேட். அண்ட் டி ஆப்ஷன் நெக்ஸ்ட் டி கொஸ்டின் இஸ் ஜாப் என்ரிச்மெண்ட். ஜாப் என்ரிச்மெண்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஆப்ஷன் நம்பர் 4 தான். கிரேட், ஏன்னா 3ங்கும் போது மீதி 4 தான், அதுதான் ஆன்சர். ஸோ கிரேட்டர் வெரைட்டி ஆஃப் ஒர்க் கண்டென்ட் ரெக்வயர் ஹையர் லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில். இப்போ எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டுங்கிறது எம்ப்ளாயி அப்படிங்கிறது யாருன்னா த பர்சன் ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன் அண்டர் தி சுப்பீரியர் அப்படிங்கறத வந்து எம்ப்ளாயி நம்ம சொல்றோம். ஸோ அவருக்கு தனியா ஒரு பவர் கொடுக்கறது. இப்போ ஜாப் என்ரிச்மெண்ட்னா நிறைய ஒர்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கறதா வந்து நம்ம ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம பை யூசிங் தி எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 8th கொஸ்டின் அதே மாதிரி தான், லைக் மேட்ச் தி ஃபாலோயிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் பிஹேவியர், செகண்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், தேர்ட் ஒன் சிமேட்டிக் பிஹேவியர், ஃபோர்த் ஒன் வந்து பர்சனல் பேரியர், சாரி பேரியர். சைக்கலாஜிக்கல் பேரியர், ஆர்கனைசேஷனல் பேரியர், சிமெண்டிக் பேரியர் அண்ட் பர்சனல் பேரியர். ஸோ சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படிங்கும்போது இதோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் பேரியர்ல உளவியல் தடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரஸ்ட், நம்ம வந்து நம்பிக்கைத்தன்மை இல்லாம இருக்கிறோட பேரியர் தான் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் பேரியர். ஆப்ஷன் பியோட ஆன்சர் வந்து 3. ஆர்கனைசேஷனல் பேரியர்னா ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த நிலையில, அதாவது எந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறது வந்து ஆர்கனைசேஷனல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சி வந்து சிமெட்டிக் பேரியர், அதாவது சொற்பொருள் தடைகள். ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி. இப்போ வந்து பேரியர்னாலே என்ன அர்த்தம்? ஒரு தடைகள் தான் அர்த்தம். ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியருங்கும் போது எனக்கு இவர் மேல நம்பிக்கை வரல அப்படிங்கிற வந்து ஒரு தடை இருக்கு. இப்போ ஆர்கனைசேஷனல் பேரியருங்கும் போது என்னால வந்து ஒரு ப்ராப்பர் லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் வரல அப்படிங்கிற அதனால என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் பேரியர். இப்போ தேர்ட் ஒன் வந்து சிமெட்டிக் பேரியருங்கும் போது சொற்பொருள் தடைகள், ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்ட நான் போய் பேசுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதாவது ஃபியர் ஆஃப் சேலஞ்சிங் டு அத்தாரிட்டி. ஸோ இப்போ ஒரு அத்தாரிட்டி ஏதோ ஒரு இன்ஃபார்ம் பண்றதுக்காக எனக்கு வந்து பயமா இருக்கு, அந்த பேரியர் தான் வந்து என்ன சொல்றோம் நம்ம வந்து சிமெட்டிக் பேரியர் அப்படின்னு சொல்றோம்.
சாரி. ஆப்ஷன் நம்பர் சி வந்து 4த் ஆன்சர். தொழில்நுட்ப சொற்கள். சிமெண்டிக் பேரியர்ங்கிறது சொற்பொருள் தடைகள். ஸோ வந்து பை யூசிங் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது டெக்னிக்கல் ஜார்கன், தொழில்நுட்ப சொற்கள். இங்கே கொஸ்டின்லயே குடுத்துட்டாங்க. சொற்பொருள் தடைகள் அப்படிங்கும்போது, இங்க தொழில்நுட்ப சொற்கள். சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஸோ சிமெண்டிக் பேரியர் அப்படிங்கும்போது டெக்னிக்கல் ஜார்கன். பெர்சனல் பேரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் அத்தாரிட்டி. ஸோ பர்சனலா வந்து தனிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ஹையர் அத்தாரிட்டிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஹேர்டில்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து நம்ம பர்சனல் பேரியர்ன்னு சொல்லுவோம். ஒன்னு சிமெண்டிக் பேரியர் மட்டும் நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் பேரியருங்கும்போது நம்ம சைக்கலாஜிக்கல் மைண்ட்ல, அதாவது எனக்கு ஒரு மேல நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்றது சைக்கலாஜிக்கல் பேரியர். செகண்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் பேரியர்ல பதவி நிலை, ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் சி வந்து சிமெட்டிக் பேரியர் சொற்பொருள் தடைகள், அதான் சொல்லிட்டேன். தொழில்நுட்ப சொற்கள். அண்ட் தி பர்சனல் பேரியர் அப்படிங்கிறது வந்து ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். மோட்டிவேஷன் ப்ராசஸ்ல இப்போ ஒரு நீட் அன்சாட்டிஸ்ஃபை நீட்ல இருந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு நீட் தேவைப்படுற அளவுக்கு எந்த லெவல், எத்தனை லெவல் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ அதான் ஆப்ஷன் ஏ அன்சாட்டிஸ்ஃபை நீட், ஆப்ஷன் ஏ டென்ஷன், ஆப்ஷன் டி டிரைவ்ஸ், அண்ட் ஆப்ஷன் சி சர்ச் பிஹேவியர், அண்ட் ஆப்ஷன் பி இட்ஸ் சாட்டிஸ்ஃபை. ஃபர்ஸ்ட் அன்சாட்டிஸ்ஃபையா இருக்கும், அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ தி சேம் கொஸ்டின். No. At the time of communication process, identify the term that indicates the receiver has received and understand the message of the sender. ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்போ இப்போ ரிசீவர் வந்து மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டாரு, சென்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நம்ம ஒரு ஃபீட்பேக் மூலயமா தான் தெரியும். ஓகே, ஸோ ஃபீட்பேக் பாருங்க. ஃபீட்பேக் கன்ஃபர்ம்ஸ் தி மெசேஜ். எக்ஸ்பிளனேஷன். ஃபீட்பேக் கன்ஃபர்ம்ஸ் தி மெசேஜ் வாஸ் ரிசீவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் as intended பை தி சென்டர். எனக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து யார் ரிசீவ் ஆனதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபீட்பேக் மூலயமா சொல்லுவாங்க. அதுதான் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல ஃபீட்பேக் ஆல்சோ இது மெயின் திங். அதான் என்கோடிங் பார்த்திருப்போம், டீகோடிங் அண்ட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல பார்ப்போம். பாருங்க. Mr. Thapar is a general manager of company named XYZ Limited for 12 years. 12 yearsக்கு XYZ கம்பெனில ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. He manages 150 employees with his effective leadership, மோட்டிவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ 150 எம்ப்ளாயீஸை வந்து ஒரு எஃபெக்டிவ் லீடர்ஷிப், மோட்டிவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வச்சு லீட் பண்ணி மேனேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஹி என்கரேஜஸ் ஹிஸ், யார் யாரெல்லாம் என்கரேஜ் பண்றாங்கன்னா சப்பார்டினேட்ஸை என்கரேஜ் பண்றாரு. ஏன்னா இவர் மேனேஜர் தானே, மேனேஜர்னா கண்டிப்பா சப்பார்டினேட்ஸ் தான் அவர் வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ சப்பார்டினேட்ஸ் இன் ஒரு டெசிஷன் மேக்கிங் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ். இப்போ டெசிஷன் மேக்கிங் பண்ணும்போது இப்போ ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா, இப்ப கீழ சப்பார்டினேட்ஸ் இருப்பாங்க. மேனேஜர் இஸ் தி டாப் லெவல், சப்பார்டினேட்ஸ் வந்து கீழ இருக்காங்க, மிடில் லெவல்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த சப்பார்டினேட்ஸோட ஐடியாஸையும், ஒப்பீனியன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி, அதெல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி, ஒரு டெசிஷன் மேக் பண்றது தான் வந்து பண்றாங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, இந்த கொஸ்டின்ல வந்து தப்பர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் பாசிங் பை தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அவர் வந்து பார்த்துட்டே வாக் பண்ணும்போது, ஆன் பாசிங் பை தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிராஸ் பண்ணும்போது, மிஸ்டர் தாப்பர் ஓவர் ஹியர் மிஸ்டர் ரோஹன், அதாவது ஃபோர்மேன் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வாஸ் டிஸ்கசிங் அபவுட் ஹிஸ் கண்டிஷன். மிஸ்டர் ரோஹன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஆன் ஃபோன் பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இவருக்கு
தெரிஞ்சிருச்சு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரு என்ன பண்றாருன்னா, டிசைடட் டூ கிவ் ஹிம் அ நெசசரி ஹெல்ப் இன் யுவர் ஃபியூச்சர் இன் அப்கமிங் அப்ரைசல் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்கிரீஸ்ட் இன்சென்டிவ் போனஸ். ஸோ அவரோட ஃபோன் வந்து சரியில்ல அப்படிங்கும்போது, இவரு என்ன டிசைட் பண்றாருன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் போனஸா நம்ம இன்கிரீஸ் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹி ஆல்சோ அப்சர்வ்ட் தட் இவரு இந்த தப்பர் அவர் வந்து ரோஹனையும் அனலைஸ் பண்றாங்க. இன்னொன்னு என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா, ஹீனாவ அப்சர்வ் பண்றாங்க. ஹூ இஸ் அ சீனியர் எக்ஸிகியூட்டிவ். அந்த ஆர்கனைசேஷன் அவர் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல சீனியர் எக்ஸிகியூட்டிவா இருக்காங்க. வெரி மச் எக்ஸைட்டட் அண்ட் வென்எவர் ஷி இஸ் கிவன் சேலஞ்சிங் ஒர்க். ஸோ எந்த ஒரு ஒர்க் குடுத்தாலுமே வந்து சேலஞ்சிங்கா எடுத்துட்டு கண்டிப்பா ஒரு எக்ஸைட்மென்ட்டா அத முடிச்சு குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் தப்பர் டிசைடட் டூ ரிவார்ட் ஹர் இன் தி பெஸ்ட் பாசிபிள் வே. ஸோ நம்ம ஹீனாக்கும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இவரு இமெயில் அனுப்புறாரு. என்னன்ட்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹீனாக்கு வந்து ப்ரொமோஷன் குடுக்குறாங்க. லைக் ஹையர் லெவல் விச் ஹி கெயின் மோர் அட்டானமி அண்ட் பவர். ஸோ ப்ரொமோஷன் குடுக்கும்போது இப்ப சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் மேல வந்து ஒரு ரெகக்னிஷன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காம்ப்ரஹென்ஷன் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தப்போர் அப்படிங்கிறது வந்து ஜெனரல் மேனேஜர் ஆஃப் எக்ஸ்ஒய்இசட் கம்ப்யூட்டர் 12 இயர்ஸா அந்த கம்பெனில தான் இருக்காரு. அண்ட் 150 எம்ப்ளாயீஸ வந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதுல வந்து ரோஹன் அப்படிங்கிற வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன், ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரோஹனுக்கு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, போனஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஹி ஆல்சோ அப்சர்வ்டு தட் மிஸ்ஸஸ் ஹீனா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலுமே ஒரு சேலஞ்சிங்கா ஒரு நல்லா பண்ணி முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்றோம், நம்ம அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பண்ணணும்ட்டு என்ன பண்றாரு, ஹீனாக்கு வந்து மெயில் பண்றாரு. அதாவது யூ ஆர் ப்ரொமோட்டட் டு தி நெக்ஸ்ட் லெவல், ஹையர் லெவல் அப்படின்னு லைக் அட்டானமியா நிறைய பவர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த மேனேஜர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹவு டிட் மிஸ்டர் How did Mr. Tupper come to know about the financial issues being faced by Mr. Rogan? மிஸ்டர் ரோகன் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ல இருக்காரு அப்படிங்கறத வந்து எப்படி இவருக்கு தெரிஞ்சுச்சு? லைக் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இன்ஃபார்மலா டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்க ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான் அங்க நடந்திருக்கு. ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன், அதாவது டாப் லெவல் மேனேஜர்ஸ் வச்சு இது மாதிரி எனக்கு வந்து போன் சரியில்லை அப்படிங்கறது வந்து அவரு ஃபார்மலாவும் எதுவும் சொல்லல, ஒரு இமெயில் மூலியமா சொல்லல, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸா சொல்லல. நார்மலா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம நார்மல் கான்வர்சேஷன் பண்றத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் பி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன், முறையற்ற தொடர்பு. எந்த ஒரு ஃபார்மலும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இருக்க அந்த கம்யூனிகேஷனை நம்ம இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. மிஸ்டர் தப்போ ஓவர் ஹியர் ரோஹன்ஸ் பர்சனல் ஃபோன் கான்வர்சேஷனை ஓவர்ஹியர் பண்ணியிருக்காரு. ஸோ விச் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட், ஒரு கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபிட்ஸ் ஃபார் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஓகே, ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் லீடர் இஸ் மிஸ்டர் டாப்பர்? ஸோ மிஸ்டர் டாப்பர் வந்து என்ன டைப் ஆஃப் லீடர் அப்படின்னு கேக்குறாங்க. மிஸ்டர் தாப்பர் எந்த வகை தலைவராக உள்ளார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து ஆட்டோகிராட்டிக் லீடர், டெமோக்ராட்டிக் லீடர், லைசிஃபர் லீடர் அண்ட் ஆத்தரிட்டேரியன் லீடர். எக்ஸ்பிளனேஷன் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டெமோக்ராட்டிக் லீடருங்கிறதா கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, மிஸ்டர் தாப்பர் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் பை இன்வால்விங் சப்பார்டினேட்ஸ் இன் டெசிஷன்ஸ் அண்ட் வேல்யூங் தேர் எம்பிலிட்டி. இப்போ டெமோக்ரஸினா நம்ம என்ன சொல்றோம், ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் ஃபார் தி பீப்புள் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ எந்த ஒரு டெசிஷன் இருந்தாலுமே தன்னோட சப்பார்டினேட்ஸ கேட்காம ஒரு டிசைட் பண்ண மாட்டாரு. ஸோ அவங்களோட சப்பார்டினேட்ஸோட டெசிஷன்ஸை வந்து ஒரு வேல்யூ பண்றாரு ஃபார் மேக்கிங் பெட்டர் டெசிஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அப்படிங்கும்போது மிஸ்டர் தாப்பர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, டெமோக்ராட்டிக் லீடர். ஸோ who is seeing welfare of the full and full welfare of the employee தான் அவர் பார்க்கிறாரு. So Thapar is a democratic leader. And we will move on to 9th question.
So ninth question, Mr. Thapar decides to help Rogan in which form of incentive? என்ன இன்சென்டிவ்ஸ் குடுத்து நம்ம வந்து ரோஹனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃபோன் பண்றதுக்கு அவர் என்ன சொன்னாரு, ஒரு இன்சென்டிவ் அண்ட் போனஸை இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கலாம்னா அது என்ன அர்த்தம்? போனஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் மானிட்டரி வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏல ஜாப் செக்யூரிட்டி, ஆப்ஷன் பி நான் ஃபினான்ஷியல். ஏன்னா மணியா தரலன்னுலாம் சொல்லல. அவர் மணியா தான் போனஸா தான் இன்கிரிமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜாப் என்ரிச்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நாட். ஸோ நம்ம எலிமினேட் பண்ணிட்டு எது வந்து கரெக்ட்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபினான்ஷியல் கொஸ்டின்ல நல்லா ரீட் பண்ணாலே நமக்கே நல்லா தெரியும். ஸோ நிதி சார்ந்த அதாவது போனஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஆஃபரிங் அண்ட் இன்சென்டிவ் போனஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ மானிட்டரி பெனிஃபிட். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரெப்ரசன்ட் அ போனஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஏ ஒரு மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question number 10. Mr. Thapar used dash communication method to inform Miss Hina. என்ன கம்யூனிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணாரு அவரு? ஹீனாக்கு இமெயில் யூஸ் பண்ணாங்களா? பாருங்க இங்க ஆப்ஷன் நம்பர் சி ஃபார்மல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷன், சென்டிங் அன் இமெயில் ஃபாலோஸ் அஃபிஷியல் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ இமெயில் சென்ட் பண்றது இட்ஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபார்மல் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் யூசஸ் சச் அஃபிஷியல் ப்ரோட்டோகால்ஸ். லைக் நம்ம யார்கிட்ட இருந்து சென்ட் பண்றோம், வாட் இஸ் தி சப்ஜெக்ட், வாட் இஸ் தி like a CC carbon copy அதெல்லாம் வரும்ல. So it has a certain protocols. So when we are following certain protocols, it will leads only to the formal communication. So நீங்க வந்து ஹீனாக்கு வந்து மெயில் மூலியமா தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன், ப்ரமோஷன் கொடுக்குறாரு அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் நார்மலி கம்ஸ் அண்டர் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் போது நம்ம ஜென்ரலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ற விஷயங்களை வந்து நம்ம இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்றோம். இவர் வந்து ஃபார்முலா எத்திக்கல் அண்ட் விச் ஹேஸ் சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் வில் பி ஃபாலோட் இன் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன் விச் இஸ் மேட் பை தி தாப்பா டு தி மிஸ் ஹீனா டு inform her about the promotion. Next, the 11th question. Miss Hina, senior executive, is very much excited whenever she is given challenging work. So Miss ஹீனாங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் முன்னாடி சொல்லிட்டாங்க, எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலுமே ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அந்த ஒர்க்ஸை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் ஹீனா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் வெரி மச் எக்ஸைட்டட் வென் எவர் ஷீ இஸ் கிவன் சேலஞ்சிங் டாஸ்க். இதுல வந்து என்ன டைப் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் இல்ல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் நம்பர் ஏ transfer, option number B co-partnership, option number C job enrichment, option number D employee participation. So option number B job enrichment is the correct answer. Job enrichment எப்படி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல, எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலுமே சேலஞ்சிங்கா பண்ணுவாங்க. ஸோ ஜாப் என்ரிச்மெண்ட் இஸ் நத்திங் பட் எந்த அளவுக்கு நம்ம இண்டிவிஜுவலா மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வி ஆர் டேக்கிங், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்க வந்து எந்த ஒர்க் கொடுத்தாலுமே ஒரு சேலஞ்சிங் ஒர்க்காக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஜாப் என்ரிச்மெண்ட், அதாவது பணி மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க, ப்ரொமோட்டிங் ஹர் டு ஹையர் லெவல் ஆஃப் அசைனிங் சேலஞ்சிங் ஒர்க் ரிஜெக்ட்ஸ் ஜாப் என்ரிச்மெண்ட் பை இன்க்ரீசிங் அட்டானமி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு இண்டிவிஜுவலா இவங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய சேலஞ்சிங் எடுத்து ஒரு ஒர்க்கை பண்றாங்க அப்படிங்கும்போது இட் பிகம்ஸ் தி ஜாப் என்ரிச்மெண்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்லாம் வராது. டிரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங். டிரான்ஸ்ஃபருங்கும் போது வேற ஒரு
ஒர்க்ஸ்ல இருந்து எடுத்து பண்றத வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் வந்து கோ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனில இருக்க ஷேர்ஸ வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி எம்ப்ளாயீஸ்க்கு ஆஃபர் பண்றது வந்து கோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் நம்பர் சி வந்து ஜாப் என்ரிச்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் நம்பர் டி இஸ் எம்ப்ளாயி ப்ரொடெக்ஷன் பார்ட்டிசிபேஷன். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுல்ல? ஏன்னா ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் அப்படின்னு குடுத்துட்டாலே ஜாப் என்ரிச்மெண்ட் தான் வரும். அந்த வேலையில நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட வேலை செய்றீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றீங்க அப்படிங்கிறது வந்து ஜாப் என்ரிச்மெண்ட். Next shift of question paper. Choose the correct answer of the first 5 steps of the motivation process, which are given below. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மோட்டிவேஷன் ப்ராசஸ்ல நீட்ஸ் வச்சு எந்தெந்த லெவல்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்சாட்டிஸ்ஃபைட், செகண்ட் ஒன் டென்ஷன், தேர்ட் ஒன் டிரைவ் அண்ட் தி ஃபோர்த் ஒன் பிஹேவியர், ஃபிஃப்த் ஒன் ப்ராம்ஸ் ஆக்ஷன். ஸோ ப்ராம்ஸ் ஆக்ஷன் அல்டிமேட்லி ரிசல்ட்ஸ் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அன்சாட்டிஸ்ஃபைட்லேருந்து சாட்டிஸ்ஃபை லெவலுக்கு வரதுதான். So first நம்ம unsatisfied and last one is the satisfied ன்னு கண்டுபிடிச்சாலே by using the elimination method we can easily found the answer. Next we will move on to the read the following passage and answer the question. The passage will be given. We should find the answer by reading those words and passage. See, directing refers to the process of instructing, guiding, counseling, motivating, and leading people in the organization to achieve its goals. நான் first starting சொன்னேன் இல்லையா? ஸோ டைரக்டிங் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் தி ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயீஸை எந்த அளவுக்கு கைட் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷன்ல அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறத வந்து டைரக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டிங் இஸ் அ மேனேஜரல் ப்ராசஸ் which takes place throughout the life of the organization irrespective of people occupying managerial positions in the organization. Every individual effort contributes to organizational performance. So இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு ஒர்க்கையும் ரெஸ்பான்சிபிளா பண்றாங்களோ அதுதான் வந்து ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட் பண்ணும். thus it ensures that the individual work of organizational goals. One of the principles of directing என்ன சொல்றாங்கன்னா the directing technique must help every individual in the organization to contribute to his maximum potential for the achievement of organizational goals. In the organization, different techniques are used to motivate people. ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம என்ன பண்ணா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து நம்ம ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அட்டைன் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, அப்படி என்ன பண்ணா அவங்க அட்டைன் பண்ணுவாங்க அண்ட் நீட் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா போனஸ், ப்ரமோஷன், ரெகக்னிஷன், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரைசிங். ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணா நம்ம ப்ரைஸ் பண்றது. அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். நிறைய ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ற மூலியமா நம்ம ஆர்கனைசேஷன் கோல்ஸை அட்டைன் பண்ண முடியும். அண்டர் one of such incentive schemes, employees are offered company shares at a predetermined price which is lower than the market price. இப்போ நான் அந்த கோ-பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு நம்ம ஒரு டேர்ம் வந்து போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம்ல. ஸோ கோ-பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் அது வந்து ஒன் டைப் ஆஃப் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் which the half of the discounted rate of market price share value is given to the employees. It is also the one type of incentive schemes which provided to the employees which offer the high recognition. ஸோ நம்ம இது பார்த்தாச்சு. இதுல வர கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கலாம். So first question is, directing takes place throughout the life of the organization, irrespective of people occupying managerial position. Identify the feature of directing being reflected here. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலாண்மை நிலைகளில் யார் இருந்தாலும் நிறுவனத்தின் ஆயுட்காலம் முழுவதும் இயக்குவதில் நடைமுறையில் இருக்கும். ஸோ ஒரு டைரக்டிங் அப்படிங்கும்போது நம்ம கைட் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம்னா த்ரூஅவுட் தி ஆர்கனைசேஷன்
பீப்புள் எந்த இதுல இருந்தாலுமே கண்டிப்பா இந்த கைட் பண்றது, அதாவது டைரக்ட் பண்றது இஸ் தி மேண்டேட்டரி திங் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் நம்பர் வந்து டி, அதாவது டைரக்டிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் இஸ் தி ஆன்சர். பிகாஸ் இந்த என்ன பீப்புள்ஸ் irrespectives ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாலுமே டைரக்டிங் அப்படிங்கிறது இட் வில் பி தி ஃப்ரீக்வெண்ட் ப்ராசஸ் விச் இஸ் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்டிங் இஸ் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி தட் பர்சிஸ் த்ரூ அவுட் அன் ஒரு ஆர்கனைசேஷன் லைஃப் சைக்கிள்ல இட் வில் பி தி கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை தான் வந்து த்ரூ அவுட் தி லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. ஸோ த்ரூ அவுட் தி லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஷோர் இட் வில் பி தி continuous process. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் எவ்ரி லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இயக்குவத்தில் மேலாண்மையில் அனைத்து நிலைகளிலும் நடைபெறுகிறது. டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன்ஸ். டைரக்டிங் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இப்போ டாப் டு பாட்டம்ல இட்ஸ் டைரக்டிங்காவே நார்மலா ஒரு டேக் பிளேஸ் பண்றதா, ஒரு சுப்பீரியர் வந்து எந்த அளவுக்கு ஒரு சபார்டினேட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிறது. பட் இந்த டேர்ம்க்கு வந்து என்ன ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரிஃப்ளெக்ட் காட்டுது அப்படின்னா, த்ரூ அவுட் தி லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வி ஷுட் மூவ் ஆன் டு தி கண்டினியூஸ் ப்ராசஸ் பிகாஸ் தி என்டையர் ஆர்கனைசேஷன் லைஃப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ். And the 13th question is, in the organization, every individual contributes to the organizational performance. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. thus it ensures that the individual works for the ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸ்க்காக ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஒரு டைரக்டிங்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து டைரக்டிங் இனிஷியேட் ஆக்ஷன், டைரக்டிங் இன்டகிரேட்ஸ் எம்ப்ளாயீஸ் எஃபர்ட்ஸ், தேர்ட் ஒன் வந்து டைரக்டிங் கைட்ஸ் எம்ப்ளாயீஸ், டைரக்டிங் ஃபெசிலிட்டேட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு சேஞ்ச். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேனோ அது ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலுங்கும் போது யார சொல்றாங்க? எம்ப்ளாயிஸ் தான் சொல்றாங்க. ஸோ இங்க டைரக்டிங் இன்டகிரேட்ஸ் எம்ப்ளாயீஸ் எஃபர்ட்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இயக்குவித்தல் ஊழியர்களின் முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா எல்லா இண்டிவிஜுவலும் ஒர்க் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் கோல் அட்டைன் பண்ணும்போது நம்ம ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஒருத்தரோட எஃபர்ட்டும் இல்லாம எல்லா இருக்க ஆர்கனைசேஷன் இருக்க எல்லாரோட எஃபர்ட்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணி வர பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நம்ம ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் தி 13th கொஸ்டின். Now we'll move on with 14th question. கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன். திஸ் என்ஷூர்ஸ் அலைன்மெண்ட் பிட்வீன் இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி இருக்கனால ஆப்ஷன் நம்பர் பி டைரக்டிங் இன்டகிரேட்ஸ் எம்ப்ளாயீஸ் எஃபர்ட்ஸ். Next 14th question. One of the principle of directing emphasize that directing technique must help every individual in the organization to contribute to his maximum potential for the achievement of organization goals. Identify the principle of directing being reflected above. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்ஷன் நம்பர் சி, அதாவது மேக்சிமம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். எந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியலா ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து தன்னோட கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் வி கேன் பெர்ஃபார்ம் பெட்டர் அண்ட் பெட்டர். அதுதான் வந்து மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் சி. Employees are encouraged, explanation பாருங்க. Employees are encouraged to utilize their full potential to achieve organizational goal. அவங்களோட full potential யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அட்டைன் பண்ண பாக்குறாங்கன்னா full potential அப்படிங்கும்போது மேக்சிமம், அதான் ஆப்ஷன் நம்பர் சி, மேக்சிமம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். ஃபுல் பொட்டென்ஷியல், மேக்சிமம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். கொஸ்டின்ஸ்லே எல்லாமே இருக்கும் ஆன்சர்ஸ். நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்தா we will easily identify the answer. And the 15th question is,
Identify the technique which is used to motivate people in an organization to influence them to do their best. So இங்க கொஸ்டினே பாருங்க. Identify the technique which is used to motivate people. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பீப்புளை மோட்டிவேட் பண்றதுக்கு எந்த டெக்னிக்னு சொல்றாங்க. இங்கே சொல்லிட்டாங்க மோட்டிவேட். அப்ப ஆன்சர் என்ன? இட்ஸ் அப்சல்யூட்லி தி மோட்டிவேட்டர். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணி தே வில் ஹெல்ப் டு அட்டைன் அவர் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் தி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ லீடர்ஷிப்னா நம்ம ஒருத்தரை மிரட்டும் போது கைட் லீடர்ஷிப் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். பட் மோட்டிவேஷன் அப்படிங்கறத வந்து இன்டியூசர்னு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் படிச்சோம். இதுதான் வந்து தூண்டும் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, ஒரு தமிழ்ல ஒரு நிறுவனத்தின் மக்களை ஊக்குவிக்க தூண்டுறது அப்படின்னு வந்துட்டாலே மோட்டிவேஷன் தான். ஓகே, 15th கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி, மோட்டிவேட்டர். 16th question is, under which financial incentive scheme or employees offered company share at a predetermined price that is lower than the market price? இது ஃபுல்லாமே வந்து நம்ம காம்ப்ரஹென்ஷன்ல பார்த்ததுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அங்க கேக்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல லாஸ்ட் பாயிண்ட் இதான் கொடுத்திருந்தாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்ல, அதோட ஷேர் வேல்யூ அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? It is a co-partnership. Lower than market risk அப்படின்ட்டு வந்துட்டாலே co-partnership is the keyword. It is also known as lower than the market price ன்னு சொல்லலாம், discounted market price அப்படிங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து co-partnership is the correct answer, option number B. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட், ப்ராஃபிட் ஷேர், போனஸ். ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்னா நமக்கு தெரியும், பென்ஷன்ஸ், ப்ராஃபிட் ஷேரிங் கிடையாது. ஸோ போனஸ்ங்கும் போது நார்மலா நமக்கு கொடுக்குற இன்சென்டிவ்ஸ்ல அதிகம் பண்ணி கொடுக்கறது. அதாவது இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, co-partnership. Next, we move on to the 17th question. So 17th question match தான் கொடுத்திருக்காங்க. First thing is status, second one job security, third one employee participation, and the fourth one is employee empowerment. The option number A is the correct answer. So the status அப்படிங்கும்போது ஸ்டேட்டஸ் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸ்டேட்டஸ்ங்கும் போது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த லெவல் ஆஃப் பொசிஷன், எந்த ரேங்க்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றத வந்து ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ்க்கு ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரேங்கிங் ஆஃப் பொசிஷன்ஸ் இன் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கும் போது ஆப்ஷன் நம்பர் பி. பிக்கு தேர்ட் ஒன் தான் ஆன்சர். அண்ட் சிக்கு வந்து சாரி ஏக்கு வந்து 4 ஸ்டேட்டஸ் ரேங்கிங் ஆஃப் பொசிஷன்ஸ். பிக்கு ஆப்ஷன் நம்பர் 3 பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஜாப். ஜாப் செக்யூரிட்டினா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஜாப். அந்த எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷனுக்கு இங்க ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. ஸோ இங்க எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க. ஸோ ஸ்டேட்டஸ்ங்கும் போது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு தி ரேங்கிங் ஆஃப் பொசிஷன் ஆல்ரெடி சொன்னது. நெக்ஸ்ட் ஜாப் செக்யூரிட்டி relates to the permanence of the job. So பிக்கு வந்து 3 அண்ட் சிக்கு வந்து எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன் வந்து
means involving employees in decision making. Option number 1. And option D, employee empowerment க்கு more autonomy and power. So this will be the correct answer. சேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்ஸ் மறுபடியும் சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் ரெஃபர்ஸ் டு தி ரேங்கிங் ஆஃப் பொசிஷன் இன் தி ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த பொசிஷன்ல ரேங்க் பண்றோம், நம்ம ஒரு எம்ப்ளாயியா எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத ரேங்க் பண்றது வந்து ஸ்டேட்டஸ். செகண்ட் ஒன் ஜாப் செக்யூரிட்டிங் வந்து பெர்மனன்ஸ் ஆஃப் தி ஜாப் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அண்ட் என்ஷூரிங் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷனுங்கும் போது ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல எம்ப்ளாயி எந்த அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டுங்கும் போது கிராண்டிங் மோர் அட்டானமி அண்ட் பவர். இப்ப என்ன சொன்ன, எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்னா நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஹை லெவல் ஆஃப் பவரை அக்வயர் பண்றோம், அட்டானமி அக்வயர் பண்றோம் அப்படிங்கறது வந்து எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். ஸோ இது ஆப்ஷன் சிக்கு 1 வரும். Okay, we'll move on with next question. State which of the following combinations are correct for non-financial incentives. ஸோ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்னா ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு மானிட்டரி டேர்ம்ஸ் இல்லாம வர இன்சென்டிவ்ஸ் தான் நம்ம நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் ஆர் தி ரிவார்ட்ஸ் ஆர் தி மோட்டிவேட்டட் தட் ஆர் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு மணிக்கு ரிலேட் ஆகி வரவே வராது. அதுக்கு பேர் தான் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஆர் ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் பட் ஸ்டில் சர்வ் டு என்கரேஜ் அண்ட் இப்போ நான் ஃபினான்ஷியல் ஒரு போனஸாகவும் இருக்கலாம். ஏன்னா போனஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஸோ அது மாதிரி காம்பன்சேஷன் ரிலேட்டடாகவும் வரலாம். இப்போ நான் ஃபினான்ஷியல்ங்கும் போது மணிக்கு ரிலேட் ஆகி வராத எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்க, நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் நான் சொன்ன மாதிரி இப்போ போனஸ் நம்ம ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஃபினான்ஷியல்ங்கும் போது ஒரு சைக்கோலாஜிக்கலா ஒரு சோஷியலா ஒரு எமோஷனல் நீடா எந்த அளவுக்கு லைக் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இல்லாம லைக் எந்த அளவுக்கு நம்ம அல்டிமேட்லி வி ஆர் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி எம்ப்ளாயிஸை பார்க்கறத வந்து நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். இதுல வந்து எந்த காம்பினேஷன்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இன் திஸ் ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் நம்பர் ஏ என்ன, ஜாப் என்ரிச்மெண்ட். ஆப்ஷன் நம்பர் பி ஆர்கனைசேஷனல் கிளைமேட். ஆமா, ஏன்னா மத்தது பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் மானிட்டரி வேல்யூ. அப்ப இது என்ன வந்துடும், நமக்கு பினான்சியல் இன்சென்டிவா வந்துடும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நான் பினான்சியல் இன்சென்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி பினான்சியல் இன்சென்டிவ்ஸ். ஸ்டாக் ஆப்ஷன் ஆல்சோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். போனஸ் அண்ட் பெர்கிசைட்ஸ், நிறைய போனஸ் அண்ட் பெர்கிசைட்ஸ் கூடுதல் சலுகைகள் கொடுக்கறதும் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் தான் சொல்றோம். ஸோ we go on with option number B, A and B, which is mean by job enrichment and organizational climate, career employment opportunities. So job enrichment வருது, we are acquiring the more responsibilities and performing the task by challenging and நிறைய autonomy powers கொடுக்கிறது job enrichment which satisfy the needs. ஒரு job satisfaction ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்கும். அந்த எம்ப்ளாய்க்கு அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அவங்க வேலையில வந்து இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி தமிழ்ல கொடுத்துருக்காங்க, பணி மேம்பாடு நம்ம பண்றது மூலியமா இட்ஸ் நாட் கம் அண்டர் தி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். நார்மலி இட்ஸ் கோஸ் தி நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட், அதாவது நிறுவன சூழல், அண்ட் கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல்ல நம்ம கரியர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது it's both are comes under the non-financial incentives. So retirement benefit, perquisite, stock options, bonus, these are all the financial incentives.
Next, 19th question. A superior may withhold or suppress a communication which he feels may adversely affect his authority. Find out the category of the barrier discussed above. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம superiorட்ட பேச தயக்கப்படுறோம். நம்ம பேரியர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் பார்த்தோம்ல. பர்சனல் பேரியர், சிமெண்டிக் பேரியர், சைக்கலாஜிக்கல் பேரியர், ஆர்கனைசேஷனல் பேரியர், நிறைய பேரியர். அந்த மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அதுல அந்த ரிலேட்டடா தான் இதுலயும் கேட்டிருக்காங்க. Withhold or suppress a communication which he feels may adversely affect his authority அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி பர்சனல் பேரியர். ஒரு மேலாளர் தனது அதிகாரத்தை பாதிக்கக்கூடும் என நினைக்கும் தகவல்களை தடுத்து வைக்கலாம் அல்லது ஒடுக்கலாம். அவங்களோட அத்தாரிட்டியை ப்ராப்பரா யூஸ் பண்ணல, ஹெசிடேட் ஆகிறாரு கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி பர்சனல் பேரியர். இங்க பாருங்க, பர்சனல் பேரியர் or arise due to individual's attitude or ego as seen when a superior feels threatened by certain information. பயந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு பர்சனல் ஃபியர் தானே, அப்போ அது பர்சனல் பேரியர்ஸ் தானே வரும். So option number B is the correct answer. Next, we will move on with 20th question. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். Arrange the following needs in hierarchy suggested by Abraham Maslow. ஸோ அந்த 5 levels ஆஃப் நீட்ஸ் பார்த்தோம்ல, அதை வந்து ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? பேசிக் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் தான் தேவை. ஸோ அதாவது ஆப்ஷன் நம்பர் பி, பி தான் வந்து ஃபர்ஸ்ட். பேசிக் தேவைங்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்? பேசிக் So basic psychological need is the first, which is the water, air, sleep, and the shelter. It comes under the bottom level of the Maslow's theory, need hierarchy theory. Hierarchy அப்படிங்கறதுனால like it comes under the structured manner and the what it's the level of human needs. And the second one என்ன? Second one is E, option number E, safety security needs or individual security or financial security இருக்கணும். The third one is affiliation and belonging needs, இணைப்பு மற்றும் சேர்க்கை தேவைகள். And option number D is the fourth one, which is the esteem needs. And the final is செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலா நம்ம growth ஆகிறோம், எந்த அளவுக்கு ஒரு கோல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம growth ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலா வந்து நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை, எஸ்டீம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபை வந்து நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ திஸ் தி ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் were asked in every question papers. And next we'll move on with the next shift of question paper. That is, Veena Limited is a company manufacturing contact lens. Is a company manufacturing contact lens. Veena Limitedங்கிறது ஒரு contact lens manufacture பண்ற ஒரு company. The HR manager The HR manager of the company has noticed high employee turnover for the past 1 year. So, Veena Limitedங்கிறது it's manufacturing ஒரு contact lens manufacture பண்ற ஒரு company. பாஸ்ட் 1 year வந்து எம்ப்ளாயி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். நம்ம எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வேலையை விட்டு போறாங்க. He has been assigned the task of understanding need hierarchy for motivating and retaining employees in the organization. So அந்த அங்க போன எம்ப்ளாயிஸ் எதனால போனாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸ் ரீட்டைன் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து
இன்டிமேட் பண்றாங்க. ஸோ இதுல பாருங்க, அரேஞ்ச் தி சீக்வன்ஸ் ஆஃப் நீட்ஸ் ஆஸ் பர் தி மேஸ்லோஸ் நீட் ஹையரார்கி. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேஸ்லோஸ் நீட் ஹையரார்கி தியரினாலே என்ன ஆர்டர் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் வரும், செகண்ட் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, தேர்டு அஃபிலியேஷன் நீட்ஸ், ஃபோர்த் ஒன் வந்து எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் ஃபிஃப்த் வந்து ஆப்ஷன் நம்பர் சி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ன்னு தெரியும். ஸோ தீஸ் ஆர் தி மேஸ்லோஸ் தியரின்னு கேட்டாலே நம்ம 5 லெவல்ஸ் தெரியும். இந்த 5 லெவல்ஸ்க்கு என்ன ஆர்டர் பண்ண முடியுமோ சீக்வன்ஸ்ன்னு கேட்டுட்டாலே அந்த சீக்வன்ஸ்ல போட்டுட்டாலே நம்ம ஆன்சர் கரெக்ட். Next 22nd question. Sonali is working as a HR manager in Bison Limited. She has been assigned the task of devising compensation plans for which she has to study the process of motivation. So process of motivation already நம்ம பார்த்துட்டோம். So அதே கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைல இருந்து சாட்டிஸ்ஃபை வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி மோட்டிவேஷன் ப்ராசஸ். Repeated questions now. Next, we will move on with 23rd question. டுவெண்ட்டி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இதுவும் மேட்சஸ் மாதிரி தான். பை யூசிங் ஒரு மேட்ச்னு வந்துட்டாலே நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து ஈஸி ஸ்கோரபிள் ஏரியானா மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, wheel network, second one cluster network, third one gossip network, fourth one is circular network. Your option வந்து D, option D is the correct answer. So A is wheel network, which answer is all subordinates under one superior communicate through him only. ஸோ வீல் நெட்ஒர்க்குங்கும் போது எல்லா சபார்டினேட்ஸும் ஒரு சுப்பீரியர் கீழே ஒர்க் ஒரு சுப்பீரியர் வந்து எல்லா சபார்டினேட்ஸ்க்கும் கம்யூனிகேட் பண்றதா வந்து வீல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் நெட்ஒர்க். ஸோ ஆப்ஷன் நம்பர் பிக்கு என்ன ஆன்சர்னா 3. தி இண்டிவிஜுவல் communicates with only those people whom he trusts. So cluster network அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது இண்டிவிஜுவல் கம்யூனிகேட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுதான் கிளஸ்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் காசிப் நெட்வொர்க். ஆப்ஷன் சிக்கு 1. கம்யூனிகேஷன் ஆன் அ நான்-செலக்டிவ் basis தான் வந்து gossip network. And the fourth one is circular network. Option number D, each person can communicate with his adjoining 2 persons. அதுதான் வந்து circular network. So normally 2 members and communicating to more people, it comes under the each person can communicate with adjoining 2 persons. So next we will move on with 24th question. Arrange the following elements of motivation process in இது as usual நம்ம ப்ரீவியஸ் இதுல பார்த்த அதே இதான் வரும். ஸோ அந்த 5 levels of Maslow அண்ட் அப்புறம் வந்து மோட்டிவேஷன் ப்ராசஸ், இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டண்டா நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின், ஐடென்டிஃபை தி கரெக்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங். இது வந்து டைரக்டிங்கும் போது நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, இட்ஸ் தி கைடிங் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷன் கோல்ஸ் தான் வந்து நம்ம டைரக்டிங் சொல்றோம். இதுல வந்து இன்கரெக்ட் பேர், டைரக்டிங்க்கு இன்கரெக்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் பி, லீடர்ஷிப் அண்ட் டைரக்ஷன். ஏன் லீடர்ஷிப் அண்ட் டைரக்ஷன் வந்து இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, while leadership and supervision or communication are interconnected. இங்க இருக்க மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்னொன்னு இன்டர்கனெக்ட் ஆகி இருக்கு. பட் இங்க டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a separate thing
It does not align with the principal pairing. ஸோ இது எந்த இதுக்கும் ரிலேட் ஆகி வரல. மத்த எல்லாமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகி வந்திருக்கு. டைரக்ஷன் இஸ் தி திங் விச் ஸ்டாண்ட் அலோன். ஸோ நம்ம டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்டர் ரிலேட் ஆகி வரல அப்படிங்கும்போது ஆப்ஷன் நம்பர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 26th question. In the motivation process, which of the following step is not included? நம்ம motivation processல என்னென்ன steps பார்த்தோம்? We deals with the tension, unsatisfied need, satisfied need, drives and the search behavior. So அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 2 questions நல்லா தரோவா பார்த்துக்கோங்க. அது நல்லா பார்த்துட்டாலே நம்ம we will get good marks. Atleast 2 marks confirm நமக்கு ஷூரா கிடைச்சிடும். ஸோ அதுல வந்து டிரைவ்ஸ் வரும், சர்ச் பிஹேவியர் வரும், ரிடக்ஷன் ஆஃப் டென்ஷன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் டென்ஷன்லாம் வந்து குறைஞ்சிரும். அதான் ரிடக்ஷன் ஆஃப் டென்ஷன். ஸோ இதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், we will satisfied. ஸோ இதுல வந்து சம்பந்தமே இல்லாம இருக்க இந்த communication is the step which is not included in the motivation process. கீழே பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல the motivation process include tension, drive, search behavior, reduction of tension. So communicationங்கிறது வராது. Next, arrange the following elements involved in communication process in correct sequence. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ்ல ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்கோடிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டிகோடிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி, ஏடிசிபி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ, அதாவது சென்டர், டி மெசேஜ், பி மீடியா, சி என்கோடிங், இ டிகோடிங். எப்படி? இப்போ ஒரு மெசேஜ், இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இல்ல நான் வந்து உனக்கு மெசேஜ் சென்ட் பண்றேன்னா அது நான் சென்டரா இருப்பேன். என்ன சென்ட் பண்ணுவேன்? மெசேஜ் சென்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர், நான் தான் சென்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என்னன்னா சென்டர். செகண்ட் ஒன் என்ன சென்ட் பண்ணுவேன்? மெசேஜ் சென்ட் பண்ணுவேன். தேர்ட் ஒன் வந்து மீடியா. எந்த மீடியம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கம்யூனிகேட் பண்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மீடியா, அந்த மீடியம் யூஸ் பண்ணி உங்களை வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லணும், கம்யூனிகேஷன் சொல்லணும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் நம்பர் பி வந்து தேர்ட் ஒன். ஆப்ஷன் நம்பர் 4 என்ன? என்கோடிங். நான் இப்ப மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. பட் அட் தி டைம் ஆஃப் டீகோடிங் நான் என்ன மெசேஜ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த என்கோடிங்ல உங்களுக்கு வந்து இன்டர்பிரட் ஆகி வர்றதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? டீகோடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர். சென்டர் என்ன பண்றாங்க? மெசேஜ் பண்றாங்க. எது மூலியமா? ஒரு மீடியம் யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்றோம். ஃபோர்த் ஒன் என்கோட் ஆகி வருது. அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் டிகோட் ஆகி நம்ம மெசேஜை ரிசீவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 28th question. Under this financial incentives, employees are offered company shares at a set price which is lower than the market price. என்ன சொன்னேன்? நம்ம ஒரு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கம்பெனி ஷேர்ஸ் பிரைஸை வந்து கம்மியா பிக்ஸ் பண்ணி ஆஃபர் பண்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கோ பார்ட்னர்ஷிப். எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க, ஆப்ஷன் நம்பர் சி த ஆன்சர். Co-partnership allows employees to purchase company shares at a discounted rate, aligning their interest with the organization success. So அந்த co-partnership அப்படிங்கிறது கம்பெனி ஷேர்ஸை வந்து மார்க்கெட் பிரைஸ் இல்லாம டிஸ்கவுண்ட் ரேட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லோவர் தென் தி மார்க்கெட் பிரைஸ் அண்ட் தி டிஸ்கவுண்டட் ரேட் ரெண்டும் ஒண்ணுதான். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து லெஸ் ஆகி வர்றது டிஸ்கவுண்ட் ரேட்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படிங்கிற கீ டேர்ம்ஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் கீ. ஓகே,
ஸோ co-partnership அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் விச் இஸ் given to the employees. ஸோ போனஸ், ப்ராஃபிட் ஷேரிங், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்னா அதுக்குன்னு எடுத்தோடனே நம்ம போனஸ்ன்னு எழுதிடக்கூடாது. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செட் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே இது வந்து கோ பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் 29th question. Arrange the organizational example of human needs as per Maslow's theory. ஏபிசிடிஇ இது ஆர்டரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் சேலரி, அதாவது சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அடிப்படை தேவை. செகண்ட் ஒன் பென்ஷன் பிளான். தேர்ட் ஒன் கோஆர்டினேட் ரிலேஷன்ஸ் வித் கொலீக்ஸ். ஃபோர்த் ஒன் ஜாப் டைட்டில். ஃபிஃப்த் ஒன் அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். லாஸ்டா ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தோம்ல எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் ஒர்த்தியா செல்ஃப் அச்சீவபிள் பர்சன்ஸா இருக்கும் ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு, நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பண்றது. ஸோ அதுதான் அந்த 5 லெவல் தெரிஞ்சிட்டாலே we will relate it and we can order it in a sequence. அதான் ஆன்சர் பாருங்க. பேசிக் சேலரி அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் அடிப்படை தேவை. பென்ஷன் பிளானுங்கிறது இஸ் தி சேஃப்டி பிளான். நான் என்ன சொன்னேன், இந்த செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிங்கிறத செகண்ட் ஒன் நம்ம பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ரிலேஷன். கோஆர்டினேட் ரிலேஷன் போது ரிலேஷன்ஷிப் வித் தி சொசைட்டி பீப்புள்ஸ், அதுதான் வந்து அஃபிலியேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைட்டில், எஸ்டீம், எந்த அளவுக்கு மத்தவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்றாங்க, செல்ஃப் ரெகக்னிஷன் பண்றாங்க அப்படிங்கிறது ஜாப் டைட்டில். அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ் விச் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். Next 30th question. Which of the following is a personal barrier to communication? ஸோ பர்சனல் ஒரு கம்யூனிகேஷன்ல பர்சனல் பேரியரை நம்ம பார்த்துருக்கோம். என்னோட ஒரு விஷயத்த வந்து என்னோட பர்சனல் ஃபேரால அவங்க கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணாம போறது அப்படிங்கறத வந்து நம்ம பர்சனல் பேரியர் அப்படிங்கறதுன்னு சொல்றோம். தட் இஸ் பர்சனல் பேரியர். ஸோ ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது ஆப்ஷன் ஏ. எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பர்சனல் பேரியர்ஸ் ஆஃபன் அரைஸ் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல்ஸ் ஃபியர் ஆர் ஈகோ சச் அஸ் ஃபியர் ஆஃப் லாசிங் அத்தாரிட்டி. ஸோ நம்மளால அத்தாரிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கறத வந்து ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி இஸ் தி பர்சனல் பேரியர். Next, we move on to 31th question. So, இது repeated questions தான். Rearrange the steps of motivation process. இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. Next 32 question. Promotion works as a tonic and encourages employees to exhibit improved performance. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து நல்லா பண்றதுக்கு என்ன என்கரேஜ் பண்ணணும்னா ப்ரொமோஷன். ஒரே ஸ்டாக்னண்டா ஒரே பொசிஷன்லயே இருந்துட்டா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு growth இருக்காது. ஒரு ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இட் வில் பி தி ஸ்டாக்னன்ட். ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டானிக் அண்ட் என்கரேஜஸ் டு தி எம்ப்ளாயிஸ்க்கா இருக்கு. இந்த ப்ரொமோஷன் கொடுத்தா இன்னும் நல்லா வேலை பார்ப்பாங்க. By increasing their performance, by increasing also the salary and giving the bonus, which will induce அதாவது motivation. Promotion is also one type of motivation to do their work and to do complete their organizational goals. இதுல ஆப்ஷன் நம்பர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் ஒரு வேலையில இருக்கேன், அதுல இருந்து ஹையர் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி, ஹையர் லெவலுக்கு நான் போறேன் அப்படிங்கும்போது நம்மளோட கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க விஷயத்துல இருந்து ஒரு தொழில இருந்து முன்னேறி இருக்கோம். அதுதான் ஆப்ஷன் நம்பர் பி. இங்க பாருங்க, தொழில் முன்னேற்ற வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்க ஒர்க்ல இருந்து I got a promotion அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டேட்டஸ் இன் ஜாப், அது வந்து ஜாப் மேம்படுதல் அதெல்லாம் வராது. ஏன்னா அது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஜாப் ஓரியன்டா வருது. பட்
It's not about the job oriented, it's about the individual career advancement opportunity to be given to attain the organizational goals. See here, explanation. A promotion typically provides employees with the opportunity to grow in their careers, including higher responsibilities, autonomy, and authority. This aligned with the incentive of career advancement opportunity. நான் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பாருங்க which motivates employees by offering them a chance to progress professionally. Next 32 question. Status, bonus, job security, co-partnership. இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கும்போது we are ranking the position in an organization. போனஸ் அப்படிங்கும்போது இன்சென்டிவ்ஸ் above wages and salaries தாண்டி நமக்கு கொடுக்கறது வந்து போனஸ் சொல்றோம். ஜாப் செக்யூரிட்டிஸ் கம் அண்டர் தி கன்ஃபர்மேஷன் லெட்டர் அண்ட் தி கோ பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ கம் இட்ஸ் கம்ஸ் அண்டர் வித் தி ஷேர்ஸ் ஆஃபர்ட் அட் டிஸ்கவுண்டட் இட் லோவர் தென் மார்க்கெட் ப்ரைஸ் சொன்னேன்ல, அதான் கோ பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. Next 33 is the repeated questions, which is motivation process. 34 also repeated question, Maslow's need hierarchy theory. Then 35th question, which of the following are the features of leadership? So leadership ஓட features என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Option A, C and option D is the correct answer for leadership. ஆப்ஷன் ஏ வந்து இட் ட்ரைஸ் டு பிரிங் சேஞ்ச் இன் தி பிஹேவியர் ஆஃப் அ பர்சன். ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நம்மளோட எம்ப்ளாயீஸை வந்து கொண்டு போகிறோம் டு அட்டைன் தி மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் வி ஆர் சேஞ்சிங் தி பிஹேவியர் ஆஃப் தி பர்சன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர். அண்ட் இட் இஸ் அ இன்டர்னல் ஃபீலிங் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் நாட் அன் இன்டர்னல் ஃபீலிங். ஓகே. Next option number C, it indicates interpersonal relationship between leader and followers. And it is a continuous process. So option number B, internal feeling கிடையாது. Next option A, C, D is the correct answer. Because இது வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஆப்ஷன் சி பாருங்க, இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீடருக்கும் ஃபாலோவருக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் லீட் பண்ணி கொண்டு போனா நம்மளோட ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸை கன்சிஸ்டண்டா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஏசிடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.